பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம், Luke chapter 2 verse 8 to 14. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 14 முடிய வாசிக்க கேட்போம். நான் உங்களிடம் கூறி வந்தேன், இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நான் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து என்னுடைய செய்திகளை ஆயத்தம் செய்ய பிரயாசங்களை எடுத்து வருகிறேன். மை கிறிஸ்மஸ், என்னுடைய கிறிஸ்மஸ் என்ற தலைப்புல இந்த மாலை வேளையில நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். வாசிப்போம், வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 14 முடியும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மறுபடியும் பண்டிகை நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கொண்டாட்டங்கள், ஆயத்தங்கள் எல்லாம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். Today we are preparing to celebrate and rejoice in the birth of our Lord and Savior Jesus Christ. And let me also just bring us back to the first Christmas. முதல் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டத்துக்கு நம்மளுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். இதை நான் கிறிஸ்மஸ் தினம் அன்றைக்கு பிரசங்கிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் அநேகர், ஒரு சிலர் கிறிஸ்மஸ் தான் அன்றைக்கு இருக்க மாட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அதனால I thought maybe it's good for us to ponder from God's word how the first Christmas was ever celebrated. முதல் கிறிஸ்மஸ் ஆன பண்டிகை இப்படியாக அன்று உபசரிக்கப்பட்டது. கொண்டாடப்பட்டதோ இல்லையோ, ஆனால் ரொம்ப அர்த்தமாக உபசரிக்கப்பட்டது. Amen. Whether it has been celebrated the way we do Christmas. Sometimes when I go back to the word of God, I realize that the church and the Christian tradition has somehow or other has drifted away so far from the original way of God designing or perpetuated his church to function. பிரியமானவர்களே, சில நேரங்களில் வேதாகமத்தின் ஆழங்களுக்கு படிக்கும் போது, செல்லும் போது நான் ஒரு காரியத்தை உணர்கிறேன். நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சமுதாயம், கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியங்கள் அதிகமாக வேதாகமத்தில் இருந்து ரொம்ப தூரம் என்னமோ தள்ளி போய் நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பது என்னமோ போல இருக்கிறது. அது ஒன்று, இந்த கிறிஸ்துமஸின் பண்டிகையின் கொண்டாட்டம். கவனமாக இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் இரட்சகர் பெத்லஹேம் என்ற ஒரு ஊரில் பிறந்தார். ஆமென். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு ஏறக்குறைய 600 இல்லை 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் எழுதுகிறார். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும், அவருடைய நாமம் எல்லாம் மனப்படமா சொல்றீங்க பார்த்தீங்களா? இது எப்ப தெரியுமா எழுதப்பட்டது? ஏறக்குறைய 600 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக வெளிப்படுத்தினார். God foretold the birth of the Messiah, the Lord Jesus Christ, 600 years before he was born, through his prophet, the great prophet Isaiah, one of the greatest prophet of the Old Testament. பழைய ஏற்பாட்டில் மிக மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசினா அது ஏசாயா தீர்க்கதரிசி. அவரின் மூலமாக கடவுள் இதை வெளிப்படுத்தினார். ஆனா பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாள், அந்த
அந்த சம்பவம் அந்த காலத்தில் இது தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படவில்லை, ராஜாக்களுக்கு வெளிப்படவில்லை, இல்ல ஆசாரியர்களுக்கு வெளிப்படவில்லை. தேவாலயத்தில் அமர்ந்திருந்து தேவனுக்கு பணிவிடை செய்து வருகிற ஆசாரியர்களுக்கு வெளிப்படவில்லை. இல்லாவிடில் பிரதான ஆசாரியன், நான் சொல்லல, எனக்குரிய இஸ்ரவேல் தேசத்துல எனக்குரிய அந்த நாட்கள்ல ஒரு 20,000 ஆசாரியர்கள் இருந்தார்கள். லேவி கோத்திரம், the Levites, the priest comes from the Levites tribe. Not all Levites are priests, okay? எல்லா லேவியர்களும் ஆசாரியர்கள் கிடையாது. அந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான், அந்த லேவி வம்சத்திலிருந்து உள்ளவர்கள் தான் ஆசாரியனாக, அதாவது ஆரோனின் குடும்பத்தின் வழிபாடு வருகிறவர்கள் தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள். The lineage of Aaron, they became the priest. The other Levites were serving in the temple, serving in the tents. மற்ற லேவியர்களும் இந்த தேவ ஆலயத்தில் பணிவிடைக்காரர்கள். ஆனால் ஆசாரியனானது இந்த ஆரோனின் கோத்திரத்தில் இருந்து வந்தவர்கள். இது நமக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். சரியா? அதுல ஒருத்தரை தான் பிரதான ஆசாரியனாக தெரிந்து கொள்வார்கள். அந்த பிரதான ஆசாரியனுக்கு கூட கடவுள் தன்னுடைய குமாரனுடைய பிறப்பை அன்று வெளிப்படுத்தவில்லை. ஆனால் யாருக்கு தெரியுமா வெளிப்படுத்துகிறார்? வாசிப்போம் வசனம் 8. Turn with me to chapter 2 and verse 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியில மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், மாடை மேய்க்கிறவர்கள், மிருகங்களை மேய்க்கிறவர்களிடம் தேவதூதன் வந்து தடார் என்று தரிசனம் கொடுத்து இந்த தேவகுமாரன் பிறந்திருக்கிற நற்செய்தியை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பர்கள் யார் பிரியமானவர்களே? பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பர்கள் இந்த புரிந்து கொள்வோமானால் இவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம். The shepherds were a group of people that was marginalized and actually they were pushed away from the Jewish community. ஏன்னா இவன் ஆடோட தான் படுப்பான், மாடோட தான் குளிப்பான், ஆடு குடிக்கிற தண்ணியை தான் இவனும் மோந்து குடிப்பான். ஸோ மிருகங்களோடு வாழ்கிறவர்களை இந்த எபிரேயர்கள் ஒரு தீட்டாக கண்டு இவர்களை ஆலயத்தில் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அவர்கள் மாடு மேய்க்கிறவர்கள், இந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் தேவாலயத்துக்குள்ள கூட பிரவேசிக்க முடியாத ஒரு நிலை. சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டால் தான் இந்த மேய்ப்பர்கள். You know, the shepherds, they were downtrodden people. They were poor. Social strata, they were one of the lowest in their social strata because they were also seen as unclean people. அசுத்தம் நிறைந்தவர்கள். Because they live with the animals, with the herds. They sleep with the animals. They eat in the manger. And then they were seen as unclean people. And they were not even given a place to come and worship God in the temple. ஆலயத்தில் வந்து தேவனை தேடுவதற்கு கூட முடியாம ஒதுக்கப்பட்ட, they were totally insignificant in the eyes of the people. ஜனங்களின் கண்களில் பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பர்கள் வந்து எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாதவர்கள். விளங்குதா? சில சமயம் முக்கியத்துவம் வந்து இவங்க படித்தவங்க, இவங்க நல்ல தாளத்து உள்ளவங்க, இவங்க நல்ல திறமை இருப்பாங்க, அதனால முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பார்களானால் அது வந்து இந்த மேய்ப்பர்கள். This shepherds were so insignificant in the eyes of the people. But you know what? Verse 9, 9வது வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் உண்டாகுகிற நற்செய்தியை உங்களுக்கு, யார் அந்த உங்க? சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, நாரிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்றார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சமுதாயம் அவர்களை ஒதுக்கி இருக்கலாம்,
குடும்பம் அவர்களை ஒதுக்கி இருக்கலாம், ஆசாரியர்கள் அவர்களை ஒதுக்கி இருக்கலாம், அவர்களுடைய யூத வழிபாடு அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் மனிதனை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவும் ஒருபோதும் யாரையும் ஒதுக்காமல் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அவர் முதலாவதாக நற்செய்தியை அறிவித்தார். Hallelujah! What was insignificant in the eyes of the world and the people of the world was so significant in the eyes of God, and God chose to announce the birth of His Son, the Savior of mankind, to this insignificant group. Amen? Because nobody is insignificant in the eyes of God. Hallelujah! கடவுளுடைய கண்கள்ல யாருமே முக்கியம் அற்று போனவர்கள் கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இல்லையா? ஓ, நான் எந்த காலத்திலும் என் கடவுளுடைய கண்கள்ல முக்கியமானவன் தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீங்க எந்த காலத்திலுமே உங்கள் கடவுளுடைய கண்கள்ல முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா! மனிதன் ஒதுக்கி வைத்து செய்யலாம், ஆனால் இறைவனும் யாரையும் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க மாட்டான். ஹல்லேலூயா! ஏழைகள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. They were also known to be very untrustworthy. சில சமயம் இந்த வறுமை நிலையில் இருக்கிறவர்கள், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த மேய்ப்பர்கள், இவர்களெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ இவர்களுடைய பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. இவங்களும் அதுக்கு பாத்திரமா தன்னுடைய வாழ்க்கையை அப்கிரேடும் பண்ணிக்க மாட்டாங்க. You know, the Bedouins, the shepherds, they also lived up to that kind of a lifestyle that people don't respect them and they were not significant at all. But God came. God came. You know what? The first thing that I want to tell you, in the first Christmas, God knows everyone, even the most insignificant ones. Amen. முதல் கிறிஸ்துமஸின் கொண்டாட்டத்தின் அறிவிப்பே முக்கியம் அற்ற ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏழை பாழையான சீஷர்கள் தான் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்கள் மேபி கஷ்டப்படலாம். கிறிஸ்மஸ்க்கு நல்ல உடுப்பு கூட வாங்க முடியலையே, கிறிஸ்மஸ்க்கு ஆடு வெட்ட முடியலையே, கோழி வெட்ட முடியலையே. ஹல்லேலூயா! உனக்கு என்ன இருக்கோ இல்லையோ, நான் ஒன்று சொல்லிட்டா, உனக்கு இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். ராமின் சொல்லுவோமா? ஆமென். இந்த உலகம் கொடுக்கிற ஆசாபாசைகள், ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா பட்டாசு வெடிச்சு அவன் கொண்டாடலாம், உனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீ கூடி குறுகி இருக்கிறாய். ஆனால் திடன் கொள் தேவ பிள்ளையே, கடவுள் எல்லா ஜனத்துக்கும் உண்டாகுகிற அந்த நற்செய்தியை உனக்கு அறிவித்திருக்கிறார். ராமின் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். உன் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெட்லி காடியை ஓட்டலாம், 1 கோடி வெள்ளி மதிப்புள்ள காடியை ஓட்டலாம். சரியா? 1 கோடி மதிப்புள்ள காடி உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டலாம். ஆனால் அவனுக்கு கிறிஸ்து இல்லைன்னா அவனுக்கு பரலோகமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் நீயும் நானும் ஒரு சாதாரண கஞ்சேல் பாய்க்கலாம், ஆனால் கிறிஸ்து இருப்பதனால நாம் மரித்தாலும் நாம் பிழைப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்சவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! உலகம் எண்ணுகிற விதத்தில் கர்த்தர் எண்ணுவது கிடையாது. கர்த்தர் போடுகிற கணக்கு மனிதன் போடுகிற கணக்கு கிடையாது. அல்லேலூயா! அவன் இவெல்லாம் மேய்ப்பன் தள்ளி விட்டவனுன்னு சொல்லி பார்ப்பானுங்க. ஆனால் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த கடவுள் எப்பொழுதுமே இப்படி தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் தான் தெரிந்து கொள்கிறார். ஆமென். அதை பவுல் அருமையாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 1. If you see, Paul beautifully writes, because we see throughout the scripture that God honors and using people and things that often the world chose to overlook. இந்த உலகம் யாரை எவரை முக்கியம் இல்லை என்று ஒதுக்கி வைக்கிறதோ அதை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நம்மளாம் என்ன பெரிய ராஜாக்களும் ராணிகளும் பிறந்தவனுங்களா? கிடையாது. நமக்கு ஒரு தாழ்மையின் சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் கடவுள் நம்மளை தேடி வந்தார் பாருங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஏதோ ஒரு பாயிண்ட்ல கடவுள் நம்மளை தேடி வந்தார். அதை பவுல் அழகாக எழுதி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
26 28. 1 Corinthians chapter 1 verse 26, 27, 28. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், ஞானிகள் அநேகர் இல்லை. நீங்க ரொம்ப ஞானிகள் கிடையாது என்று சொல்லுகிறார். வேற என்ன? வல்லாடுப்பா, வல்லர்களோ வல்லவர்கள் கிடையாது. ஓகே, அடுத்து பிரபுக்கள் கிடையாது, ராஜா பிள்ளை கிடையாது, சரியா, மகாராஜா பிள்ளைகள் கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஞானிகள் ராஜாக்களும் பிரபுக்களையும் வெட்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் பைத்தியமாகிய நம்மளை தெரிந்து கொண்டார். வாவ், ஏன் தெரியுமையா? உலகத்தில் எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு இருக்கலாம், இயேசு இல்லாம அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்களும் நானும் தான் போக முடியாது இயேசு இல்லாட்டும். ஆனா இயேசுவை அறிகிற அந்த ஞானத்தை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருப்பதனால் நம்ம பரலோகத்துக்கு போவோம், அவன் வேற லோகத்துக்கு போவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உலகத்தில் உள்ள தாழ்மையானவைகளை கொண்டு கர்த்தர் மேன்மையானவைகளை அவர் கீழ் கொண்டு வருகிறார். வாசியா தொடர்ந்து. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானதை தெரிந்து கொண்டார். பவுல் அழகா எழுதுகிறார், நீங்களா பலவீனமானவர்கள், நீங்களா ஏழை ஜனங்கள், மேய்ப்பர்களை போல, ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். தொடர்ந்து வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பவுலுக்கு கிடைச்சிருக்க ஞானத்தை பாருங்க, வெளிப்பாடை பாருங்க. Look at the revelation that Paul gets. He can write like this. இப்படி அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையா சத்தியம். ஆண்டவர் பிரபுக்களை போய் அவருடைய பிறப்பை அறிவிக்கல, ஏழை ஒதுக்கப்பட்ட மேய்ப்பருக்கு அறிவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது ராஜா யாருங்க? தாவீது ராஜா ராஜாவாக ஆவதற்கு முன்பாக என்ன வேலை செஞ்சாரு? He was a shepherd. தாவீது அப்பா ஜெஸ்ஸி, அவர் பேரு. என் மனைவி இல்ல, நம்ம ஜெஸ்ஸி, இந்த ஜெஸ்ஸியை பாருங்க. அவங்க அப்பா பேரு ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி கிட்ட வந்து கேட்பாரு சாமுவேல், யாருப்பா உன் பிள்ளை? ஒருத்தர் இருக்கிறானே, ஆண்டவர் உன் வீட்டில் ராஜாவை ராஜாக்க போறாருன்னு சொல்லுவாரு. இவர் உடனே யாரை கொண்டு வருவாரு? அவங்க அப்பா தாவீது கொண்டு வந்து நிறுத்துவாரா? கிடையவே கிடையாது. தாவீதோட எல்லா மற்ற சகோதரர்களாம் கொண்டு வந்து நிறுத்துவாரு. இவனா பாருங்க வாட்ட சட்டமா இருக்கான், இவனா நல்ல பலனா இருக்கான், இவனா அவனா, எல்லாம் தேர்ந்ததுக்கெல்லாம் அவங்க அப்பா கொண்டு வந்து காட்டுவார். தீர்க்கதரிசி சொல்லுவார், கிடையாது கிடையாது, இவனுங்கெல்லாம் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான். அவர் சொல்றாரு, அவங்க அப்பாவே மறந்துட்டாரு. எப்படி? அப்பாவே மறந்துட்டாரு. இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் பேரு தாவீது. ஏன்னா அவன் ஆடு மாடு பக்கத்திலே படுத்து இருக்கிறான், நாட்ட பையன். ஏன்னா வீட்டை விட்டு விட்டு கட்டில விட்டு விட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே கிடக்குறான். இருக்கிறான் ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி. இவன் உலகத்தின் கண்களில் எளிமையானவைகளை கடவுள் தெரிந்து கொண்டு பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எளிமையான தாவீது ராஜா ராஜாவாவதுக்கு முன்ன சாதாரண ஒரு மேய்ப்பன் தான். மிருகங்களின் நடுவில் அவன் சொல்றான்ல, கரடி வாயின கிழிச்சட்டான மிருகத்தின் நடுவில் பூந்து விளையாடுறவன். ஆனால் கடவுள் அவனை உலகத்திலேயே ஒரு சிறந்த அரசனாக மாற்றினார். ஆமென். திறன்கொள் பிரியமான தேவ பிள்ளைகளை, இதை நான் எதுக்கு சொல்லுகிறேன்? ஆனால் நீயும் நானும் திறன் கொள்ள வேண்டும். You and I have to take comfort from this fact that if Christ's birth was announced to the poor, and that proves that everything, nobody is insignificant in God's sight. கர்த்தருடைய பிறப்பே
ஏழைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நம்மளில யாரும் கடவுளுடைய கண்களில் தரம் குறைந்தவர்களாக காணப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. மனுஷனுக்கு நீங்க முக்கியமோ இல்லையோ, கடவுளுக்கு நீங்கள் முக்கியம். ராமின் சொல்லுவோமா? இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முக்கியம். நீ மனம் தொழுந்து பேராது, எனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க, எவன் காண்கிறானோ இல்லையோ, உன் கடவுள் உன்னை கண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உன்னை ரட்சித்து இங்கு அமர செய்திருக்கிறார். ஆமென். முதல் காரியம், முதல் சத்தியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, nobody is insignificant in the eyes of God. கர்த்தருடைய கண்களில் யாரும் அவலட்சணம் இல்லை, யாரும் எளிதானவர்கள் அல்ல. இரண்டாவது காரியம், கடவுளே ஏழைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரானால், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏழை எளியோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ராமின் சொல்லுவோமா? If God considered the poor so much so, how much more should we consider the poor? Amen. இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் தேவையோடு இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த உலகத்தில், நம்ம சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்க ஒரு லேடி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, உலகம் தம்மா ஃப்ளைட்ஸில் ஏற்கனவே நம்ம ரொம்ப உதவி செய்திருக்கிறோம் பாஸ்டர், எனக்கு வீட்டுக்கு காரியங்கள் இல்லை, டெஃபினெட்லி வி வில் ஹெல்ப் டு மோர். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றி நிறைய ஏழை எளியோர்கள் இருக்கிறார்கள். இப்படி தேவை உள்ளவர்கள் வரும்போது நம் கண்களை மூடிட்டு போகிறோமா, இல்லை நமக்கு உள்ளவைகளை கொடுத்து அவர்களுக்கு உதவுகிறோமா? ஏன்னா அங்கே தான் ஆண்டவருடைய மனசு இருந்துச்சு. ஏழைகளின் மேல் கடவுளுடைய மனசு இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய மனது எங்க இருக்கிறது? இன்னைக்கு கொண்டாட்டம் என்ற பெயர்ல நம்ம ரொம்ப 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 பணத்தை அளிக்கிறோம். அம்மாவா இல்லையா? நம்ம வாங்குற உடுப்பு, நம்ம செலவு பண்ற சாப்பாடு, இது வேற. நம்ம பிலிம் வேற ஆடு வெட்டுறன்னு சொல்லிட்டாரு. தமிழை ஆடை பார்த்துட்டானா தமிழனா இருக்க மாட்டான், வேற லெவல் ஆகிடுவான். ஆடு வாங்குறது நல்ல ஃப்ரெஷ் மூச்சுக்கு போறாரு. சரியா? சில நேரத்தில் பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள்ல நாம் செலவு பண்ணுகிறோம், நல்லது. ஆனா ஏழைகளை நீ நினைக்கிறாயா? கடவுள் நினைச்சாரியா? அப்ப கிறிஸ்தவ எவ்வளவு நினைக்கணும்? பிராமின் சொல்ல மாட்டேங்கிறோம், பிராமின் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறோம். இன்னைக்கு சபை பாதி முக்காவாசி நிறைஞ்சிருச்சு, ஆமை குறவா வருது. வாசிப்போம் நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He who lends to the poor borrows to God, lends to God. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறானா? அல்லேலூயா. நீ ஏழைக்கு உனக்கு கொடுத்ததை எதிர்பார்க்காத. ஏன்னா உனக்கு கடனாளி யாரு? உனக்கு கடனாளி யாரு? சொல்ல மாட்டேங்கிறோம். திரும்பி வாசிக்கியா? விலங்குல போல நீங்க வாசிச்சது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாருக்கு கடன் கொடுக்கிறான்? அப்ப ஏழைக்கு நீங்க கொடுத்தா உங்ககிட்ட கடன் படுவது யாரு? கர்த்தர். அதுதான் நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. When you help the poor, when you help the needy, God returns it back to you. Amen. அந்த ஏழை திரும்பி கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காத, கொடுக்கிறத சந்தோஷமாக மன ரம்மியத்தோடு ஆசீர்வதித்து இந்த பண்டிகை நாட்கள்ல நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகை நாட்கள்ல அதிகமாக எளியோர்களுக்கு மனமிறங்க தொடங்கினாமா, இந்த பண்டிகை இன்னும் பயங்கரமான அர்த்தம் உள்ளதாக காணப்படும். ஆமென். ஒதுக்கப்பட்டவர்கள், குடும்பத்தினால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? There are so many people rejected by their family. கிளாண்டாங்கன் என்று ஜேபியில் ஒரு ஃபேமஸான டேர்ம். குடும்பம், அவங்களாம் குடும்பம் இல்லாதவங்க இல்லை, குடும்பத்தினால கைவிடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தங்குவதற்கு ஒரு இடம் கூட இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. சிந்தனை கொள்வோம். முதல் கிறிஸ்மஸ் எப்படி தெரியுமா கொண்டாடப்பட்டது? முதலாவதாக ஏழை எளியோர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ராமின் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். அப்படி இருக்குமானால் நம்மளுடைய கொண்டாட்டத்தில் எவ்வளவாக
நாம் ஏழைகளை நினைவு கூற வேண்டும். சிந்தனை கொள்வோம், செயல்படுவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆமென், ஆமென். மூன்றாவது காரியம் நாம் மூன்றாவது காரியத்தோடு முடிச்சது. ரைட்? முதல் காரியம், nobody is insignificant in the eyes of God. கடவுளுடைய கண்களில் யாருமே முக்கியமற்றவர்கள் கிடையாது, எல்லாம் முக்கியம். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கண்களில் முக்கியம். சரியா? கர்த்தர் யாரையும் கைவிட மாட்டார், தோடு கொடுப்பார் எல்லாத்துக்கும். ரெண்டாவது கடவுள் ஏழைகளின் மேல் அவள் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருப்பார். ஆனால் திருச்சபை நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவாக ஏழைகளின் மேல் அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, இந்த ஏழை மீட்பர்கள் இந்த குழந்தை இயேசுவின் பிறப்பை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்க என்னமா செய்யறாங்க? முதல்ல பயந்துட்டாங்க. பயந்து போனவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? 16ஆம் வசனத்துக்கு கவனத்தை தெரிவிக்கணும். verse 16, 16வது வசனம். லூக்கா 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையோ யோசேப்பையோ முன்னணியிலே கிடைத்திருக்கிற தீவிரமாய் வந்து தூதன் சொல்லிட்டான், எல்லா ஜனத்துக்கும் உண்டாகுகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தேவதூதன் சொன்ன தீவிரமா காத்திருக்கல, உடனே தேடி வந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அல்லேலூயா! எவ்வளவு தீவிரம் ஆண்டவரை தேட. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வர அவரை தீவிரமா இருக்கிறோமா, இல்ல லைவ் டெலிகாஸ்ட் ஓடுதுன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வசனம் கூறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சபை கூடுதல் ஒரு அவசியமான காரியம். ஆமா, ஒரு காலத்துல நம்மளால சபையா கூட முடியல. ஏன்னா சபையெல்லாம் இழுத்து மூடத்தக்க அரசாங்கத்தின் கட்டளை அது, அதை மீற முடியவில்லை. சரியா? ஆனா இன்றைக்கு அரசாங்கமே சபை கூடுதலுக்கு நமக்கு வழிவிலக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு மேல கிறிஸ்தவர்கள் நாம் தீவிரமா டிவி மெனுக்கு உட்கார்ந்து லைஃப் பார்க்கிறோமா, இல்ல தீவிரமாக ஆண்டவரை தேடி இங்க வருகிறோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்லிட்டா ஒரு ரகசியம். இல்ல சபை கூடுதல நீ சும்மா லேசான காரியமா எண்ணிராது. தோமா ஆண்டவர் எங்க சந்திச்சாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து சீஷர்களை எங்க சந்திப்பாரு? எல்லா கூட்டமா இருப்பாங்களே, இங்க மேலறையில் சந்திச்சாரு. ஆமாவா இல்லையா? ஒரு சபத்து நாள்ல மேலறையில் வந்து சந்திப்பாரு. ஆண்டவர் அவர் தரிசனம் காணும் போது யார் அங்க இருக்க மாட்டான்? தோமா இருக்க மாட்டான், பரிசுத்த தோமா இருக்க மாட்டான், அவன் இருக்க மாட்டான், அவன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போயிருப்பான். இயேசு நினைச்சிருந்தா தோமாவை வேற எங்கேயும் போய் சந்திச்சிருக்கலாம். அவன் சொல்லுவான்ல, அந்த வாட்டையில நான் விழால கையை விட்டு பாட்டாதான் நம்புவேன்னு, அந்த கதை தெரியும்ல, அதுக்காச்சும் கொஞ்சம் ஆட்டுங்க. ஓகே, ரைட். ஸோ அங்க போய் தோமா ஆண்டவர் வீட்டில் போய் சந்திச்சிருக்கலாம். டே தோமா, ஏன்டா என் உயிர் தெழுதல நீ சந்தேகப்பட்டேன், தோ நான் வந்துட்டேன், ஓட்டையில கையை விட்டு பாடுறாரு ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா கடவுள் அதை செய்யல. திரும்பி எங்க திரும்ப மீட் பண்ணாரு? ஒரு வாரம் கழித்து 8 நாள் பிறகு வசனம் சொல்றது, அவர்கள் மறுபடியுமாக மேலறையில் கூடியிருக்கையில் இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சபை கூடுதல ஒரு சின்ன காரியமாக எண்ணிராது. Do not think church gathering is a small thing. When believers come together, God comes there to bless them. ஆமென். விசுவாசத்தின் கூட்டம் இங்க வரும்போது கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் கூடுகிறார்கள், ஒரே நோக்கத்தோடு கூடுகிறார்கள், அவரை மேன்மை பாராட்டு. வசனம் கூறுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். For he inhabits the praises of his people. அவங்க துதிச்சுக்கிட்டு தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடவுள் சும்மா தேத்தரை குடிச்சுட்டு தூங்க மாட்டார். அந்த துதிகளை அவருக்கு அப்படியே பலியாக சந்தோஷமாக ஆண்டவர் வந்து உலாவார். அல்லேலூயா! ஆண்டவருடைய மனம் நிறைய அவருடைய மனம் நிறைய தானாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிரியைகள் செயல்படும். ஆமென் சொல்லுவோமா? Do not neglect church going.
சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. லைஃபை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். சரியா? நீங்கள் வேலையின் நிமித்தம் பார்க்க சர்ச்சுக்கு வர முடியலன்னா அது வேற விஷயம். ஆனால் மற்ற எந்த காரணத்தையும் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்காதீங்க. நீங்கள் எந்த சபை அங்கத்தினராக இருந்தாலும் சரி, நான் இதை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மெய்ப்பன் அதிகாரத்துக்கு கீழாக சபைகளுக்கு நீங்கள் சென்று தனிப்பட்ட பகிரங்க ஆராதனைகளில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் கோ and gather together with your church, because church gathering is a very powerful entity. Amen. சபையாக கூடும் போது அது ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியம். இங்கே என்ன நடக்குது? இவனுக்கு அறிவிக்கப்படுகிறது, உடனடியா ஓடுறான். என்னத்தை தேடி ஓடுறான்? இயேசுவை தேடி ஓடுறான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அப்படியாக நாம் தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். முதல் கிறிஸ்துமஸ் தேவனை தேடினார்கள். ஆமென். நீங்க ஹாலிடேஸ் கிளப் சிலர் போலாம், பரவாயில்ல, நல்லபடி போயிட்டு வாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு ஆராதனையில் இல்லை முந்தின நாள் ஏதாவது ஒரு ஆராதனையில் போய் கலந்துக்கிட்டு தேவனை தேடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கிறிஸ்துமஸ் ஃபேமிலி டே, ஃபேமிலி கேதரிங், அதனால சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படி இருந்துடாதீங்க. நம்மளுக்கு வருஷல ஆராதனைகள் 23 ஆராதனை நான் மாற்றி வச்சுட்டேன். 25க்கு 24 நம்மளுக்கு எத்தனை ஆராதனை? 24 2 ஆராதனை, 25 இங்க 1 ஸ்கூடையில 2 பாரு. பஞ்சமே கிடையாது ஆராதனைக்கு. எங்கேயாவது ஒரு ஆராதனைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்து, தேவனை தேடு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். தேடு. அந்த மெய்ப்பர்களுக்கு செய்தி வந்துச்சு. முதல்ல பயந்துட்டானுங்க, ஆடி போயிட்டானுங்க தேவதூதரை பார்த்தோன்னு. பிறகு என்ன செஞ்சா? விரைந்து ஓடணும். You know, the Bible says beautifully, verse 16, it says, and they went with haste. Amen. உடனே செய்யற வேலையை கீழே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. என்னது? என்ன? இந்த ரட்சகரை பார்க்கணும். ஆமென். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி வரோம்? அப்படியாக ஆவலோடு கடவுளுடைய பிரசன்னத்தை நான் உணரணும். கடவுள் சபைக்கு நான் செல்லணும். வார்த்தையை நான் கேட்கணும். தேவனுடைய வார்த்தை என்னை புடமெடுக்கும் என்று சொல்லி அந்த மாதிரியான நிலையில வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாலாவது காரியம், இது முதல் கிறிஸ்துமஸ்ல நடந்த சம்பவத்தை நான் குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய கொண்டாட்டம். நாலாவது காரியம், ஹைலைட் நம்பர் 17 முடிச்சிடறேன். 3 முடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். தப்புலேலா இதை முடிச்சிடறேன். சந்தோஷம் ஷலோ. ஓகே, 17 வாசிப்போம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணார்கள். யா அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் அவன் ஒரு ஆடை வைக்கிறவன். இவன் போய் இயேசுவை பத்தி யாருக்கிட்டையும் சொன்னானா எவனும் கேட்க மாட்டானு உனக்கு தெரியும். ஆன போதிலும் கண்ட அந்த மகிமையான காட்சியை அவர்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் சென்று பிரசங்கித்தார்கள், பிரபலப்படுத்தினார்கள். இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று எல்லோருக்கும் போய் அறிவித்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ்ல இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இயேசுவை பற்றி பேசுகிறோமா? நண்பர்கள்கிட்ட பேசுகிறோமா? எத்தனை பேர் நம்மளுக்கு மேரி கிறிஸ்துமஸ் விஷ் பண்ணுறாங்க, அவன் ஒருத்தங்கிட்ட சொல்கிறோமா? இதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து, உன்னுடைய ரட்சகர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் ஐயானே. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதல் கிறிஸ்துமஸ் அன்று சீஷர் அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை தேடி மட்டும் வரவில்லை, இயேசுவை குறித்து பிறருக்கு பிரசங்கம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. இயேசு போய் அறிவிச்சாங்க. சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், ஐயோ பாஸ்டர் உங்களை மாதிரிலாம் எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை. ஒன்றும் தேவையில்லையா? உன்னை மீட்ட இயேசுவை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்ல உனக்கு இறையில் கல்லூரியில் ட்ரைனிங் தேவையில்லை. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? முன்னுக்கு நின்று சபையில பிரசங்கிக்கத்தான் உனக்கு இறையில் கல்லூரியில் ட்ரைனிங் தேவை, வேதத்தை சரியா வியாக்கியானம் பண்ண தேவை. ஆனா இயேசுவை பற்றி நற்செய்தியை சொல்வதற்கு எவனுக்கும் எந்த தகுதியும் தேவையே இல்லை. ஆமென். ரட்சிப்பு மட்டுமே உன்னுடைய தகுதி. நீ அந்த நற்செய்தியை பெற்றிருப்பாயானால் அதுவே உன்னுடைய தகுதி. Amen. Your only qualification to share about Jesus to this world is you must be saved. இங்க எத்தனை பேர் ரட்சிப்படைந்த கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க? கையை தூக்குறீங்களா?
Hallelujah. Then you all are qualified preachers and evangelists. Hallelujah. You all are qualified evangelists. நீங்கள் எல்லோரும் தகுதி பெற்ற தரம் பெற்ற சுவிசேஷகர்கள். முதல் கிறிஸ்மஸ் எப்படி தெரியுமா கொண்டாடப்பட்டது? இயேசுவை தேடி வந்தான். பிறகு இயேசுவை குறித்து எல்லா இடத்துலையும் போய் பிரபலமாக பேச தொடங்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்ப்பு தேடுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க, குடும்பமா சேர்ந்து ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ்ல ஒரு குடும்பத்துக்கிட்ட யாச்சும் நாங்கள் உருப்படியா இயேசுவை பத்தி பேசணும். இந்த லிங்கம் மசாலா தூளை பற்றியும் வேற என்ன மசாலா தூள், பாபாஸ் மசாலா தூளை பற்றியும் எதை போட்டு சமைச்சா ஆட்டரிச்சு நல்லா கொதிக்கும்னு சொல்லி பேசுகிற கன்றாவியெல்லாம் விட்டுட்டு, உன்னை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து என்று ஒரு தேவன் இருக்கிறார் என்று எப்படியாவது எவங்கிட்டையாச்சும் நான் பிரசங்கம் பண்ணேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கட்டாயமாக ஒரு ஆத்துமா இல்லை ஒரு குடும்பத்தை உன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைக்கு நீங்க போகலாம், ஜாமான் வாங்க போகலாம், அந்த இடத்துலயாச்சும் சொல்லி, டேய் இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா, உனக்காக ஒரு ரட்சகர் வந்தார்னா எப்படியாவது இந்த இயேசுவை நம்ம அறிவிக்க இந்த நாட்களில் பிரயாசங்களை எடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு படிப்புள்ள சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், யாருமே முக்கியத்துவம் கொடுக்காத அந்த சீஷர், அந்த அந்த மேய்ப்பர் கூட்டம் இயேசுவை பிரசங்கிக்குமானால் நாம் இம்மாத்திரம். பேதுரு இதை அழகாக எழுதியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 2:3, 1 Peter 2:9. Peter has beautifully written this. Beautifully, Peter, this apostles have an outstanding wisdom from above. ஒரு பயங்கரமான பரத்திலிருந்து பெந்தெகோஸ்து நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் பாருங்களேன். இவனுங்கெல்லாம் பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிறவர் இல்லையா, ஆனா அவருடைய ஞானத்தை பாரு எப்படி எழுதுறாரு. வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வளவரத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான கூட்டமாக இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இல்லையா? நீங்களும் நானும் என்ன தெரியுமாங்க, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு இழுக்கப்பட்ட தேவனுடைய ஆசாரியர் கூட்டமும் ராஜரீக கூட்டமும். யாரு? நீங்களும் நானும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நம்மளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்திருக்கலாம். இயேசுவை அறியாததுக்கு முன்ன நம்ம நோபடியா இருந்திருக்கலாம். இயேசுவை அறிந்தோட நம்ம சம்படி. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம் பெரியவர். ஆமென். அப்ப அந்த சம்படியா கடவுள் ஒன்னியை தெரியுமா ஆக்கினாரு? அழைத்தவர் புண்ணியங்களை அறிவித்தது. That you may share or preach the excellencies of the Lord who called you. Hallelujah. அடிமையாக இருந்த உன்னை விடுதலையாக்கினவர், பாவியாக இருந்த உன்னை பிள்ளையாக மாற்றினவர், சபிக்கப்பட்ட உன்னை ஆசீர்வதித்தவர், சிலுவையில தொங்க வேண்டிய உன்னை பரலோகத்துக்கே சுதந்திரவாளியாக மாற்றின தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதக்க கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் கிறிஸ்மஸ் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். 2021 ஆண்டின் கிறிஸ்துமஸ். கிறிஸ்து இன்னும் பிரசங்கிக்கப்படுகிறாரா? கிறிஸ்து இன்னும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறாரா? சிந்தனை கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி